அப்ப என்ன செய்யணும்? தக்காளி 1000 ஏக்கர், தக்காளி 1000 ஏக்கர் போடுவேன். 1000 ஏக்கர்ல போட்டு பழக்கூழ் ஜாம் தயாரிக்கிற தொழிற்சாலையை அங்கே போடுவேன். பழக்கூட தக்காளியை பெட்டியில அடுக்கி 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 அப்படியே ஏத்துறது. இதுக்கு படிக்காதவன் தேவை, படிச்சவன் தேவையில்லையே. தக்காளி கூடையில் அடுக்கிறதுக்கு அதை எடை போட்டு எத்தனை பெட்டி எவ்வளவு லோடு வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது, இந்த கணக்கை எழுதுறதுக்கு படிச்சவன் படிக்காதவன் கவர்மெண்ட் வேலை. இப்ப தக்காளி ஊறுகாய் செய்யற இண்டஸ்ட்ரி, ஊறுகாய் செய்யறதுக்கு எஜுகேஷன் தேவையில்லை. எங்க ஆத்தால அப்பன் தாத்தா படிச்சுன்னு இருக்காங்கல்ல, படிக்காம எங்க அம்மா எல்லாம் வீட்டுல யாருமே ஒரு அம்மா அதை போடுங்கம்மா, இவ்வளவுதான். தமிழ்நாடு அரசு முத்திரையோடு ஏற்றுமதி செய்வேன். தக்காளி ஊறுகாய், தக்காளி ஜாம், நீ இந்த பிரெட்ல தொட்டு சாப்பிடல, அதெல்லாம் தமிழகம் முழுமைக்கு ஒரே வேலை தான். என்ன விற்பேன்? மருதம் அங்காடின்னு நானே கடை திறந்து அரசு விக்கி படிச்சவன் வியாபாரம் பண்ணிருப்பான். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.